ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸில் ஹானஸ்டான ஒரு கம்பெனி, அதுவும் 100% ட்ரஸ்டடில் 100% ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்குற கம்பெனி. அந்த கம்பெனியை பற்றின ஃபுல் டீட்டெயில், அந்த கம்பெனியோட பிளான் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இன்கம் வேணும், ஆனால் நம்ம எந்த விதமான ஒரு அமௌண்ட்டுமே நம்ம பே பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் சேர்த்து விடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. ஸோ எனக்கு குவாலிஃபிகேஷன் கேட்கக்கூடாது அப்படிலாம் நினைப்போம். வீட்டில் இருந்து நம்ம இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ₹1 கூட இதில் பே பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எந்த விதமான குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும், இன்டர்நெட் நாலேஜ் எனக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விதமான பொருளும் வாங்க வேணாம், விற்கவும் வேணாம். அதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கற்றுக்கிட்டு சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பணம் கட்டுங்க, அத்தனை பேர் சேருங்க, இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கலாம், அவ்வளோ லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. இந்த கம்பெனியில் ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம். அவ்வளோதான். இதில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு நீங்கள் நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம். உங்களுக்கு ஃப்ரீயான டைமில் வீட்டில் இருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். 100% சேஃப் அண்ட் ட்ரஸ்டட். நான் உமனாக இருக்கேன், ஸோ எனக்கு சேஃப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூர்டான கம்பெனி. கவர்மெண்ட் அப்ரூவோட, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட லீகலாக ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னால் அது இந்த நிறுவனம் தான். ஒர்க்குமே பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தான். எல்லாருமே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஏதாவது ஒர்க்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், பார்ட் டைம் ஜாப்லேருந்து ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்கும், அமௌண்ட் பே பண்ணாமல் நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தால் நாம் பண்ணுற ஒர்க்குக்கு ஏதோ ஒரு இன்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்பவே அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தராக எப்படி ஐடி போடுறது, எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிளான் நேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான். இதில் ஒர்க் எப்படி இருக்க போகுது, வித்ட்ராவல் எப்படி கொடுக்க போகிறாங்க, டெய்லி பேசிக்கில் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ற A to Z உங்கள் டவுட்டுக்கு இதில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதுதான் பிளானோட PDF. ஸோ உங்களுக்கு PDF தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த PDF-ஐ அனுப்பித்தரேன். SBO கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கம்பெனி. 100% ட்ரஸ்டட், 100% ஜென்யூன். ஒரு பார்ட் டைம் ஜாபில் இப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். கவர்மெண்ட் அப்ரூவோட லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தா அது SBO தான். SBO பற்றின பிஸ்னஸ் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதோட மிஷன் அண்ட் விஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பிளான் ஒரே பிளான் தான், 3 டைப்பாக அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேணாலும் இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. SBOவில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ₹1 கூட எங்கேயுமே பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிளானில் தான் ஜாயின் பண்ணுவீங்க. இது முழுக்க ஃப்ரீ ஜாயினிங் தான். லைஃப் டைம் நான் இப்படியே ஒர்க் பண்ணிக்கலாமா ஃப்ரீயாகவே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணணும், எனக்கு இன்னும் இன்கம் வேணும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இது பிளான் கிடையாது, அப்கிரேட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக. அடுத்தடுத்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், இண்டிவிஜுவல் அசோசியேட்டுங்கிறது நீங்கள் அப்கிரேட் பண்ணுற லெவல். ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதே லெவலில் இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பிளானில் கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ₹1 கூட பே பண்ண தேவை கிடையாது. சரியா? இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ், அதாவது இன்டர்நெட் நாலேஜ் இருக்குது, எனக்கு மொபைல்லாம் சூப்பராக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது தாராளமாக இந்த பிளானில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதில்
இந்த பிளான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டெய்லி டாஸ்க் உண்டு. டெய்லி டாஸ்க்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. இதில் டாஸ்க் லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதில் டாஸ்க் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர் மந்தில் வந்து இதில் 150 ரூபா நீங்கள் 150 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பே பண்ணணும்னா பே நத்திங், பே பண்ண தேவையில்லை. அப் டு 150 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் இதில் பர் மந்த்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒர்க்கு சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் கண்டென்ட் அண்ட் சோஷியல் மீடியா. உங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். அது இல்லை சிஸ்டர் எனக்கு அந்த அளவுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ண தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் படிக்க தெரியும், எழுத தெரியும், பட் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்குவேன் அப்படின்றவங்களுக்கும் இது செட் ஆகும். ஓகேவா? ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க, அந்த கண்டென்ட்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு இன்கம், அவ்வளோதான். இதில் எப்போ நீங்கள் வித்ட்ராவல் போட்டு எடுத்துக்கலாம், ரீடிம்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? 500 ருபீஸ் வந்தோடனே நீங்கள் வித்ட்ராவல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபேஸ்புக்கு, ஷேர் சாட்டு, யூடியூப்பு, இது மாதிரி இன்ஸ்டாகிராம், இது மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நீங்கள் வேறு அக்கௌண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர், இத்தனை ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. 0 சப்ஸ்கிரைபர்ஸ் 0 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே ஓகே தான். நீங்கள் எஸ்பிஓக்காக நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் பிளானை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இன்கம் பத்தலை, பர் மந்த்துக்கு 150 அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி, எனக்கு இன்கம் வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் எஃபோர்ட் போடுறதுக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதில் இன்கம் போதலை, எனக்கு அதே ஒர்க்கு தான், ஆனால் இன்கம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எஜுகோஸ்ட்டு, அதாவது எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் உண்டு. அது இல்லாமல் அந்த கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. அது இல்லாமல் எஸ்பிஓ உங்களுக்கு பர் டேக்கு 50 ருபீஸ் கொடுக்கும். சேம் நீங்கள் ஃப்ரீ பிளானில் என்ன டாஸ்க்கு பண்ணுறீங்களோ அதே டாஸ்க்கு தான், ஆனால் உங்களுக்கு இன்கம் மட்டும் 45 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதாவது ஒரு நாளைக்கு 50 ருபீஸ் ஆட் ஆகும். ஓகேவா? இதில் பர் மந்த் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கொடுப்பாங்க. இதில் வந்து ரெஃபரல் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஃபரல் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இதில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதே சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது தான். இதில் வந்து மினிமம் 1500 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் போட்டுக்கலாம். அதாவது பர் மந்த் 1500 வரும், அது அப்படியே வித்ட்ராவல் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப் டு 20,000 ரூபா. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை மோட்டில் இப்போதைக்கு பை ஃபார் ₹5,999, அதாவது 5,999க்கு நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளானுக்கு, அதாவது அடுத்து நீங்கள் ஃப்ரீ பிளான்லேருந்து இந்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரீ பிளான்லேருந்து லெவல் 2க்கு போகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளான் 3க்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இப்போ ஒருத்தவங்க ஃப்ரீ பிளானில் வர்றாங்க, வந்து நீங்களும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, மந்த்லி 1500 பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களும் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி 1500 மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லெவல் 3க்கு போயிடுவீங்க. அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிற பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே. அது மாதிரி இதில் இன்கம் பார்த்தீங்கன்னா பர் டாஸ்க்கு உங்களுக்கு சேம் அதே தான் கொடுக்குறாங்க. இதில் தேர்ட் பிளானை பொறுத்த வரைக்கும், இப்போ மார்க்கெட்டிங் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். உங்களுக்கு 50 ரூபா நீங்கள் வாங்கியிருந்தீங்களா, அதே 50 ரூபா தான். அதே டெய்லி டாஸ்க்கு அதே தான். ஒரு டாஸ்க்குக்கு 1 டேக்கு ஒரு டாஸ்க்கு தான் இருக்கும். இதில் வந்து ரெஃபரல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டைம் வந்து 1000 ருபீஸ் பர் ரெஃபரல் கிடைக்கும். இதே 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க உங்களுக்கு கீழே அப்படின்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 500, அதாவது இது வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ரெஃபரல் லிமிட்டு 40 ரெஃபரல், அதாவது நான் நிறைய ரெஃபரல் வச்சுருக்கேன், எனக்கு வந்து 300-400 கிட்ட எனக்கு ரெஃபரல் கொடுப்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. லிமிட் கொடுத்துருக்காங்க ரெஃபரலுக்கு. 40 ரெஃபரல்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 40 ரெஃபரல்ஸ்னால் அப்போ 40,000 ருபீஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும்.
ஓகே. இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ணும் பொழுதுமே அதுலேருந்து 20% அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ₹200 ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் 20% இப்போ வந்து ₹50 வந்து உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ₹50 அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகுது டெய்லி டாஸ்க் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு 20% கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏர்னிங் பர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானில் ரெஃபரல் இன்கம் கிரெடிட் வித்தின் 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணி அதில் ஒரு இன்றைக்கி 2 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ₹2000 வரும் இல்லையா? அந்த ₹2000 நீங்கள் இன்றைக்கி காலையில் விட்ராவல் போட்டிங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் ருபீஸ் பர் மந்த்து ₹1500 நீங்கள் எடுத்துக்கலாம். ரெஃபரல் இன்கம் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா ₹10,000 நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ட்ரோ கமிஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 3000 வந்துடும். ஓகே. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ₹14,500 நீங்கள் பர் மந்த் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதே 5,999க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உங்கள் டவுன்லைன். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் தான் ஒரு முறை பண்ணாலே போதும் இல்லையா? உங்களுக்கு கீழே டவுன்லைன் பண்ணும்போது நீங்கள் 3rd பிளானுக்கு மாறிடுவீங்க. ஓகே. இதில் ஏர்ன் அப் டு 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது தான் இந்த ஒர்க்கும். ஓகேவா? இதில் வந்து ரெஃபரல் ஏர்னிங்ஸ் வந்து மினிமம் ₹1000 இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலுமே நீங்கள் வித்ட்ராவல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் டாஸ்க் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா, அதாவது மந்த்லி ஏர்னிங் வந்து மினிமம் ₹1500 இருந்தால் நீங்கள் வித்ட்ராவல் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 3rd பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்கமாக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லைன் வந்து ஒரு ₹1000 எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ₹200 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கீழே டீம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்கலாம். அது இன்ட்ரோ கமிஷனுங்கிறது இதில் 3rd பிளான்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு இன்ட்ரோ இன்கமும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இன்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா? இதுதான் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு 2nd பிளானில் உள்ளவங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் கிடையாது. 3rd ஒன்று நீங்கள் 3rd பிளானுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து 3rd லெவலுக்கு அப்கிரேட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம்ங்கிறது உண்டு. அதுமாதிரி ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமே அதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் மார்க்கெட்டராக உங்களுக்கு அப்கிரேட் ஆகும். ஓகேவா? 2nd லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிறது ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. 2வது 2nd பார்த்தீங்கன்னா லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது நிறைய எப்படி கற்றுக்கிறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு இதுவுமே வந்து நுணுக்கங்களுமே அதில் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த கோர்ஸில். அதில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய. ஓகேவா? எஜுகஸ்ட்டுங்கிற ஒரு கோர்ஸ் மூலமா நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபுல்லாக A to Z எடிட்டிங்லேருந்து அது எப்படி வந்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பைமோட்டோட அது வந்து பைமோட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா? சேம் அது மாதிரி தான். அதுலேருந்து அந்த பைமோட்லேருந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து 6,000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதை பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பாயிண்ட்ஸ் ஆஃப் நோட் இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒர்க் பண்ணி 20,000க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கீழே உள்ளவங்க இப்போ 20,000 எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த 500 நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா? அந்த ₹500 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள். இதில் ஒவ்வொரு ரீபர்ச்சேஸ்க்குமே உங்களுக்கு ₹500 ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த இருக்குல்ல, இதுதான் அதை உங்கள் டவுன்லைன் ஒருத்தவங்க 20,000க்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த பர் ரெஃபரலுக்கு ₹500 ஆட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படி 10 பேருமே 20,000 எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க 10 பேர் ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து 5,000 அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கும் 20,000 எடுத்துட்டிங்கன்னா நீங்களும் ரீபர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பேரில் தான் பேன் கார்டு இருக்கணும். உங்கள் அக்கௌண்ட்லேயும் பேன் கார்டை அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் 5 டேஸ்க்கு மேலே உங்களோட ஐடி இன்ஆக்டிவில் இருந்துச்சு, நீங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
எஸ்பிஓ வந்து உங்ககிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணலை, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுமாரி சர்வீஸ்க்காக தான் அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கோர்ஸுக்காக பணம் கட்டுறீங்க இல்லையா, அதை ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 18 இயர்ஸ் எபோ உள்ளவங்க மட்டும்தான் இதில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வித்ட்ராவல் போடும்போது உங்களோட அமௌண்ட்டு டிடிஎஸ் பிடித்த போக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த பாயிண்ட்ஸில் நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு இந்த பிளான் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த பிளான் புரிஞ்சிருந்துச்சு, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கோ சரி, இல்லை வந்து நீங்கள் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் இதில் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். அது மாதிரி ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.